ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ராகி தயிர் சேமியா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: ராகி சேமியா 250 கிராம், கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, கடுகு, உப்பு, பால், தயிர், கேரட், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு நம்ம ராகி சேமியாவை தண்ணியில் அலசிட்டு வேக வச்சுக்கலாம். நான் 250 கிராம் ராகி சேமியா எடுத்துக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் வச்சு 5 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சுக்கணும். இப்போது ராகி சேமியா நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு கடாயில் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச அப்புறமா அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்ச அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பும் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்திக்கலாம். பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பையும் நல்லா எண்ணெயில் பொரிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி 1 ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி சேர்த்திக்கலாம். 6 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு இதை நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். கூடவே 5 பச்சை மிளகாய் சேர்த்திட்டு 5 நிமிஷம் போல் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு துருவின கேரட் 1/2 கப் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். அரை கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கிறேன். பால் கொதிக்க ஸ்டார்ட் ஆன அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்க ராகி சேமியாவை சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே ஈஸியாக ராகி தயிர் சேமியா ரெடி ஆகிருச்சு.